நம்ம தமிழ் தலாஸ் டீமை பற்றி இப்போ திரும்ப திரும்ப ஷாக்கிங்கான நியூஸாக தான் வந்துக்கிட்டு இருக்கு. பவன் ஷெராவத்தை வெளியே அனுப்பினப்ப இந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிருந்தது. இன்ன வரைக்கும் இந்த பிரச்சனை முடிவுக்கு வரல. பவன் ஷெராவத்தை டிசிப்ளினரி ஆக்ஷன் காரணமாக டீமை விட்டு வெளியே அனுப்பியிருந்தாங்க. அதோட எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிடுச்சு அப்படிங்கிற மாதிரி தான் நினச்சிக்கிட்டு இருந்தோம். பட் அதுக்கப்புறமும் நிறையவே பிரச்சனைகள் கண்டினியூ ஆகிட்டு இருந்திருக்கு. அது எதுவுமே நமக்கு தெரியாமல் தான் இருந்தது. இந்த சீசன் முடிகிறப்ப ப்ரெஸ் கான்ஃபரன்ஸுக்கு நம்ம சஞ்சீவ் பல்யான் சார் வந்திருந்தார். வந்து இருக்கிற எல்லா உண்மையுமே சொல்லிட்டு போயிட்டார். டீமுக்குள்ளே நிறையவே பிரச்சனைகள் இருக்குது. அன்ஃபிட்டான பிளேஸை வேணுமனே ப்ளே பண்ண வைக்கிறாங்க. தொடர்ந்து 4 வருஷமாக அன்ஃபிட்டாக இருக்கக்கூடிய பிளேயர்ஸை இந்த டீம் ரீட்டைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் 5 வருஷம் ஆனாலும் இதே அன்ஃபிட்டாக இருக்கக்கூடிய பிளேயர்ஸை அப்படியே ரீட்டைன் பண்ணுவாங்க. கடைசி வரைக்கும் இந்த டீம் கப்பை அடிக்காது. நான் சும்மா ஒரு பேருக்கு தான் அந்த டீமில் கோச் மாதிரி இருந்தேன். ஆனால் என்கிட்ட எந்த பொறுப்பையுமே அவங்க கொடுக்கல. எல்லாத்தையுமே மேனேஜ்மெண்ட்டில் இருக்கிறவங்க தான் பார்த்துக்கிட்டாங்க. அனாலிஸ்ட் தான் டீமை செலக்ட் பண்ணிக்கிட்டு இருந்தார். அவர் தான் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்தார் அப்படிங்கிற மாதிரி இருக்கிற எல்லா உண்மையுமே போட்டு உடச்சிட்டு போயிட்டார். இதில் எவ்வளோ விஷயங்கள் உண்மை பொய் அப்படிங்கிறது நமக்கு இன்ன வரைக்கும் தெரியல. இப்போ ரீசெண்டாக நம்ம தமிழ் தலாஸ் டீமுமே இதுக்கு ரிப்ளை கொடுத்துருந்தாங்க. நாங்கள் அந்த மாதிரி எதையுமே பண்ணலை. சஞ்சீவ் பல்யான் சார் சொல்கிறது எல்லாமே சுத்தமான பொய். கோச்சிங் சைடில் நாங்கள் முழு ரெஸ்பான்சிபிலிட்டியும் சஞ்சீவ் பல்யான் சார் கிட்ட கொடுத்துட்டோம். அவருக்கு கோச்சிங்கில் நாங்கள் ஃப்ரீடம் கொடுத்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையுமே அவங்க பேசியிருந்தாங்க. கான்ட்ராக்ட் சைன் பண்ணும் போது டீமில் இருக்கக்கூடிய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் பற்றி நாங்கள் அவர்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். என்ஒய்பி பற்றியுமே நாங்கள் பேசிட்டோம் அப்படிங்கிற மாதிரியுமே சொல்லியிருந்தாங்க. இது வரைக்கும் இந்த பிரச்சனையை பார்க்குறப்ப நிறைய பேர் சஞ்சீவ் பல்யான் சாருக்கு தான் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அவர் பக்கம் தான் நியாயம் இருக்குது. அவர் தான் கரெக்டான விஷயங்களை பேசுகிறாரு. இத்தனை வருஷமாக கோச் பண்ணியிருக்காரு. ப்ரோ கபடி லீக்லேயே 2 சீசன் ட்ராஃபியை வின் பண்ணியிருக்காரு. நிறையவே சீசன்ஸ் பிளே ஆஃப்ஸுக்கும் போயிருக்காரு. ஒரு சக்ஸஸ்ஃபுல் கோச்சாக இருக்காரு. அவர் எதுக்கு தேவையில்லாமல் பொய் சொல்லணும், இது அவருக்கு தேவையில்லாத வேலை அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. நிறைய பேர் சஞ்சீவ் பல்யான் சாருக்கு தான் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அண்ட் ஒரு சில பேர் தமிழ் தலாஸ் டீமோட மேனேஜ்மெண்ட்டுக்குமே சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. என்ன இருந்தாலும் ஒரு ஃபேனாக நம்ம டீமை தான் சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியுமே நிறைய பேர் இங்கே பேசிக்கிட்டு இருக்காங்க. 2 பக்கமும் மாற்றி நிறையவே விஷயங்களை பேசிக்கிட்டாங்க. என் பக்கம் நியாயம் இருக்குது, உன் பக்கம் நியாயம் இருக்குது, நான் தப்பு பண்ணலை, தப்பு பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க. பட் என்ன பிரச்சனை நடந்தது, எதுக்காக நடந்தது அப்படிங்கிறது இன்ன வரைக்குமே கிளியராக தெரியல. யாருக்காக இந்த பிரச்சனை போய்கிட்டு இருந்தது, எப்படி இந்த பிரச்சனை பெருசாக மாறுச்சு அப்படிங்கிற எந்த விஷயமுமே தெரியாமல் இருந்துச்சு. இப்போ இதை பற்றி நம்ம சஞ்சீவ் பல்யான் சார் பேசியிருக்காரு. கேஎல் நவ் கபடி ஷோஸ் கிட்ட நம்ம சஞ்சீவ் பல்யான் சார் ஃபோன் கால் மூலமாக பேசி இந்த விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. அதை அவங்க யூடியூப்லேயுமே ஒரு வீடியோவை அப்லோட் பண்ணியிருக்காங்க. அதில் நிறையவே ஷாக்கிங்கான விஷயங்களை பற்றி பேசியிருக்காங்க. என்ன பேசியிருக்காங்க அப்படிங்கிறத நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, இந்த பிரச்சனை இப்போ ஸ்டார்ட் ஆகலை. இந்த சீசன் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னக்கூட்டியே நடந்திருக்கு. அதாவது கேப்டன்சியிலேருந்தே இந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆகிருக்கு. தமிழ் தலாஸ் டீமோட மேனேஜ்மெண்ட் சைட்லேருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த சீசனுக்கு சாகராத்தி தான் கேப்டனாக இருக்கணும். அவர் தான் ஒரு பெஸ்ட்டான கேப்டன். பவன் ஷெராவத்தையும் அர்ஜுன் தேஷ்வாலையும் நம்ம ஒரு பிளேயராக மட்டும் ப்ளே பண்ண வைக்கலாம். சாகராத்தி கடந்த 2 சீசனாக கேப்டனாக இருந்திருக்காரு. அவரையே நம்ம கேப்டனாக கண்டினியூ பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பவன் ஷெராவத்தும் அர்ஜுன் தேஷ்வாலும் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ஆரம்பத்திலேயே சொல்லியிருக்காங்க. இதை சும்மா நார்மலாக பேசினாங்களா இல்லை கோச் கிட்ட ஆர்கியூமெண்ட் பண்ணாங்களா அப்படிங்கிறதுலாம் தெரியல. பட் கோச் சைட்லேருந்து என்ன சொல்லிட்டு இருந்திருக்காங்கன்னா, சீனியர் பிளேயர்ஸாக இருக்கிற பவன் ஷெராவத் அப்படின்னா அர்ஜுன் தேஷ்வால் இவங்கள தான் கேப்டனாக போகணும் அப்படிங்கிற மாதிரி ஆரம்பத்திலேயே பேசியிருக்காங்க. இதுலேயே ஒரு பஞ்சாயத்து நடந்திருக்கு ஸ்டார்டிங்லேயே. சஞ்சீவ் பல்யான் சார் என்ன சொல்கிறாருன்னா, அவங்களுக்கு பவன் ஷெராவத்தையோ அர்ஜுன் தேஷ்வாலையோ கேப்டனாக பார்க்கறதுக்கு பிடிக்கல. அவங்க பழைய கேப்டன்னா சாகராத்தியை தான் திரும்ப கேப்டனாக மாற்றணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஆரம்பத்திலேருந்தே பேசிக்கிட்டு இருந்தாங்க. அதை தான் அவங்க விரும்பினாங்க அப்படிங்கிற மாதிரியுமே இங்கே சொல்லியிருந்தாரு. மேனேஜ்மெண்ட்டில் இருக்கிற அனலிஸ்டோட இன்ஃப்ளூயன்ஸ் உள்ளே இருந்துச்சு. அவர் தான் டீமை செலக்ட் பண்ணிக்கிட்டு இருந்தார். மேட்ச்சில் யார் ப்ளே பண்ணணும் ப்ளே பண்ணக்கூடாது அப்படிங்கிற எல்லா டிசிஷனையுமே அவர் தான் எடுத்துக்கிட்டு இருந்தார். அவர் தான் எல்லா மேட்சுக்கும் டீமை செலக்ட் பண்ணார். இது உண்மை அப்படிங்கிற மாதிரி நம்ம சஞ்சீவ் பல்யான் சார் இங்கேயுமே திரும்பவும் சொல்லியிருக்காரு. தமிழ் தலாஸ் டீம் சைட்லேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லவே இல்லை, நாங்கள் அப்படி பண்ணவே இல்லை. சஞ்சீவ் பல்யான் சார்கிட்ட நாங்கள் முழு சுதந்திரத்தையும் கொடுத்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சாகராத்திக்கு நிறையவே இன்ஜுரி பிரச்சனை இருந்துச்சு. இன்ஜுரி காரணமாக அவர் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தார். அப்படி இருந்தும் தமிழ் தலாஸ் டீம் அவரை தொடர்ந்து ப்ளே பண்ண வச்சுருந்தாங்க. சாகராத்தி ஃபுல் ஃபிட்னஸில் கிடையாது. அவருக்கு இன்ஜுரி பிரச்சனை இருந்தும் தமிழ் தலாஸ் டீம் அவரை ப்ளே பண்ண வச்சுருந்தாங்க அப்படிங்கிற மாதிரியுமே இங்கே சொல்லியிருந்தார். இதுக்கு முன்னக்கூட்டியே ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் இதை பற்றி பேசியிருந்தார். அன்ஃபிட்டாக இருக்கக்கூடிய பிளேயர்ஸை தமிழ் தலாஸ் டீம் ப்ளே பண்ண வைக்கிறாங்க, வேணுமனே அன்ஃபிட்டாக இருக்கக்கூடிய பிளேயர்ஸை உள்ளே இறக்குறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தார். பட் எந்த பிளேயர் அப்படிங்கிறது அவர் தெளிவாக சொல்லலை. பட் எந்த பிளேயர் அப்படிங்கிறது இப்போ தெரிஞ்சிருக்கு. சாகராத்தி தான் ஃபிட்னஸ் இல்லாமல் டீமுக்குள்ளே ப்ளே பண்ணியிருக்காரு. மேனேஜ்மெண்ட்டோட இன்ஃப்ளூயன்ஸ் காரணமாக தான் அவர் டீமுக்குள்ளே வந்திருக்காரு. சஞ்சீவ் பல்யான் சார் சைட்லேருந்து அவரை இறக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் தமிழ் தலாஸ் டீம் இறக்கணும் அப்படிங்கிற மாதிரி உள்ளே இறக்கி விட்டுருக்காங்க சாகராத்தியை. சஞ்சீவ் பல்யான் சாரை ஹெட் கோச்சாக அப்பாயிண்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம மேனேஜ்மெண்ட்டில் இருக்கிற எல்லாருமே சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணி அவங்களாவே ரிட்டன்ஷன் லிஸ்ட்டை ரெடி பண்ணியிருக்காங்க. அதாவது ரிட்டன்ஷன் லிஸ்ட்டை ரெடி பண்ணி அவங்களே சஞ்சீவ் பல்யான் சார்கிட்ட எடுத்து கொடுத்துருக்காங்க. நாங்கள் இந்தந்த பிளேயர்ஸை ரீட்டைன் பண்ணியிருக்கோம், இவங்க எல்லாருமே இந்த சீசனில் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி டீமை செலக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க சஞ்சீவ் பல்யான் சார்கிட்ட. ஒரு டீமில் யார் இருக்கணும், யார் இருக்கக்கூடாது, எந்தெந்த பிளேயர்ஸை ரீட்டைன் பண்ணணும், எந்தெந்த பிளேயர்ஸை ரிலீஸ் பண்ணணும் அப்படிங்கிற எல்லா டிசிஷனையுமே அந்த டீமோட ஹெட் கோச் தான் எடுக்கணும். பட் இங்கே மேனேஜ்மெண்ட்டில் இருக்கிறவங்க தான் எடுத்திருக்காங்க.
சஞ்சீவ் பையான் சாருமே அதை தான் சொல்கிறாரு, ஒரு டீமுக்கு நான் ஹெட் கோச்சாக புதுசாக வந்திருக்கேன், ஆனால் ஒரு டீமை செலக்ட் பண்ணுற உரிமை கூட எனக்கு இல்லாமல் இருந்திருந்தது. இதுக்கு முன்னாடியுமே கிட்டத்தட்ட இதை பற்றி சொல்லியிருந்தாரு. நான் 2 பிளேயர்ஸை மட்டும்தான் எடுத்திருந்தேன். அதாவது நான் எடுத்த பிளேயர்ஸ் 2 பேர் தான், அர்ஜுன் தேஷ்வால், பவன் ஷெராவத். பவன் ஷெராவத்தை வீட்டுக்கு அனுப்பி விட்டுட்டாங்க. அர்ஜுன் மட்டும்தான் இப்போ என் கூட இருக்கான் அப்படிங்கிற மாதிரி ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ்லையுமே பேசியிருந்தாரு. ஸோ என்ன சொல்ல வர்றாருன்னா, அந்த ரிட்டன்ஷன் லிஸ்ட் எதையுமே நான் எடுக்கல, எல்லாத்தையுமே டீமில் இருக்கிறவங்க தான் டிசைட் பண்ணியிருக்காங்க, அவங்க தான் லிஸ்ட் எடுத்து என்கிட்டயே வந்து கொடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் பேசியிருக்காரு. ஸ்டார்டிங் 7ல் யார் ப்ளே பண்ணணும் யார் ப்ளே பண்ணக்கூடாது அப்படிங்கிற டிசிஷனையுமே மேனேஜ்மெண்ட்டில் இருக்கிறவங்க எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இங்கேயுமே அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருந்தாங்க. மொயின் ஷஃபாகியை ப்ளே பண்ண வைக்கணும், மொயின் ஷஃபாகியை ப்ளே பண்ண வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி மேனேஜ்மெண்ட் சைட்லேருந்து சொல்லிகிட்டு இருந்தாங்க. அதுக்கு நான் கேட்டிருந்தேன், அப்போ யாரை வெளியெடுக்கிறது, அர்ஜுனியாக வெளியெடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி நான் கேட்டேன். அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, பவனை கவர் பொசிஷனில் ப்ளே பண்ண சொல்லுங்கள், அவனை கவர் பொசிஷனில் ப்ளே பண்ண வச்சுட்டு மொயின் ஷஃபாகியை உள்ளே இறக்குங்க அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்க சொல்லியிருந்தாங்க. மொயின் ஷஃபாகியை உள்ளே ப்ளே பண்ண வைக்க சொல்லி அவங்க சைட்லேருந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் இங்கே பேசியிருந்தாரு. இது போக ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றியுமே ஷேர் பண்ணியிருந்தாங்க. நம்ம சஞ்சீவ் பல்யான் சார் இவ்வளவு தான் பேசியிருந்தாரு, அதுக்கு மேலே அவர் எதுவும் பேசலை. அதாவது இவ்வளோ விஷயங்கள் மட்டும்தான் இந்த வீடியோவில் அவங்க ஷேர் பண்ணியிருந்தாங்க. இதுக்கப்புறம் அந்த வீடியோவில் இருந்த ஆங்கர் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசியிருந்தாரு. தமிழ் தலாஸ் டீமில் நிறையவே கோச்சஸ் வர்றதும் போகிறதுமா தான் இருக்காங்க. எந்த கோச்சுமே அந்த டீமில் உருப்படியாக இருந்தது கிடையாது. ஆஷன் குமார் மட்டும்தான் இந்த டீமை ஒரு டைம் பிளே ஆஃப்ஸுக்கு உருப்படியாக கூட்டிகிட்டு போயிருக்காரு. மற்ற எல்லா கோச்சஸுமே உள்ளே வர்றதும் வெளியே போகிறதுமா தான் இருந்திருக்காங்க. தமிழ் தலாஸ் டீம் வருஷம் கோச்சை மாற்றிக்கிட்டே தான் இருக்காங்க. உதயகுமார் சார் அப்பப்போ வெளியே போவார், உள்ளே வருவார். அவர் வெளியே போகிறதும் உள்ளே வரதுமாக தான் இருந்தார். ஆஷன் குமார் மட்டும்தான் அந்த டீமுக்கு ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான கோச்சாக இருந்திருக்காரு. அப்படிப்பட்ட கோச்சுக்கே இவங்க இன்னும் பாதி சம்பளத்தை கொடுக்கல. ஆஷன் குமாருக்கு கொடுக்க வேண்டிய சம்பளம் பாதி மீதி இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் அவர் ஷேர் பண்ணியிருந்தார். நான் கேள்விப்பட்டேன், அது உண்மை அப்படிங்கிற மாதிரியுமே இங்கே அவர் பேசியிருந்தார். ஆஷன் குமார் சாருக்கு இன்னும் பாதி சம்பளத்தை இவங்க கொடுக்கல. ஸோ ஃபைனலாக இப்போ யார் பக்கம் நியாயம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினைக்கிறீங்க? 2 சைட்லேயுமே ஒரு சில நியாயங்கள் இருக்க தான் செய்யுது. இதை கேட்டதுக்கப்புறம் நீங்கள் தமிழ் தலாஸ் டீமுக்கு கூட சப்போர்ட் பண்ணுவீங்க இப்போ. ஏன்னா தமிழ் தலாஸ் டீம் நிறையவே நியாயமான கோரிக்கையை தான் வச்சுருக்காங்க. சாகராத்தியை கேப்டனாக போட்டால் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறது தான் எல்லா ஃபேன்ஸோட ஆதங்கமாகவும் இருந்துச்சு. ஃபேன்ஸோட ஆசை அதுதான். அதுக்கேற்ற மாதிரி தான் தமிழ் தலாஸ் டீம் கோச்சஸ் கிட்ட கேட்டுருக்காங்க. பவன் ஷெராவத்தையும் அர்ஜுன் தேஷ்வாலையும் கம்பேர் பண்ணுறப்ப சாகராத்தி தான் கேப்டனாக இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாரோட ஆசையாக இருந்துச்சு. அதை தான் தமிழ் தலாஸ் டீம் கேட்டிருக்காங்க. அண்ட் அதே மாதிரி 2 ரைடர்ஸோட போக வேண்டாம், 3ஆவதாக ஒரு ரைடரை ப்ளே பண்ண வைங்க. 2 ரைடர் நம்ம டீமுக்கு விளங்க மாட்டுக்கு. அர்ஜுன் அண்ட் நம்ம பவன் ஷெராவத் இவங்களுக்கு சப்போர்ட்டிவாக நரேந்தர் அப்படி இல்லைன்னா மொயின் உள்ளே வரணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம பயங்கரமாக கேட்டுக்கிட்டு இருந்தோம். அதை தான் நம்ம தமிழ் தலாஸ் டீமோட மேனேஜ்மெண்ட் கோச்சஸ் கிட்டேயுமே கேட்டிருக்காங்க. மொயின் ஷஃபாகியை உள்ளே ப்ளே பண்ண சொல்லி ரிக்வஸ்ட் பண்ணியிருக்காங்க. பவன் ஷெராவத்தை வெளியே தூக்குங்க அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்க சொல்லலை, கவர் பொசிஷனில் ப்ளே பண்ண வைங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. இதில் எந்த ஒரு தப்புமே கிடையாது. பட் இது பெரிய தப்பு அப்படிங்கிற மாதிரிலாம் அந்த ஆங்கருமே பேசிக்கிட்டு இருந்தாங்க. அண்ட் கோச்சுமே நிறையவே கோபமான விஷயங்களை இங்கே பேசிக்கிட்டு இருந்தார். சாகராத்தி உள்ளே வரணும் அப்படிங்கிற விஷயத்தை கேட்டதுமே ஆடியன்ஸான நம்ம தான், அதாவது ஃபேன்ஸான நம்ம தான் ரிக்வஸ்ட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். சாகராத்தியை திரும்ப கூட்டிகிட்டு வாங்க, அவரை எப்படியாவது உள்ளே ப்ளே பண்ண வைங்க அப்படிங்கிற மாதிரி ரிக்வஸ்ட் பண்ணதுமே ஆடியன்ஸான நம்ம தான். ஏன்னா அந்த சமயத்தில் தமிழ் தலாஸ் டீமுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்தது அந்த ரைக்கான பொசிஷன் தான். சுரேஷ் யாதவால் அந்த பொசிஷனில் சுத்தமாக பர்ஃபார்மன்ஸே பண்ண முடியல, ரொம்ப மோசமாக ப்ளே பண்ணிக்கிட்டு இருந்தார். அருளந்த பாபுவாலையுமே பெருசாக பர்ஃபார்ம் பண்ண முடியல, அவருமே கொஞ்சம் மோசமாக தான் ப்ளே பண்ணிக்கிட்டு இருந்தார். அலிரேசா கலிலி ஈரான்லேருந்தே வரல, இந்தியாவுக்கு ஒரு கடைசி வரைக்கும் வரவே இல்லை. அந்த சமயத்தில் டீம் ரொம்பவே நல்லா ப்ளே பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இந்த ஒரு பொசிஷன் மட்டும்தான் சொதப்பிக்கிட்டு இருந்துச்சு. அதை சரி பண்ணுறதுக்கு சாகராத்தி திரும்ப வேணும். சின்ன இன்ஜுரி பிரச்சனை இருந்தாலும் பரவாயில்ல, அவரை ப்ளே பண்ண வைங்க, அவர் டீமை மேனேஜ் பண்ணிக்குவார் அப்படிங்கிற மாதிரி நம்ம எல்லாருமே சொல்லிக்கிட்டு தான் இருந்தோம். மேபி இதை கூட மேனேஜ்மெண்ட் சைட்லேருந்து ரிக்வஸ்ட் பண்ணியிருக்கலாம். இதை ரிக்வஸ்ட் பண்ணாங்களா இல்லை ஆர்கியூமெண்ட் பண்ணாங்களா அப்படிங்கிறதுலாம் நமக்கு தெரியாது. நம்ம தான் இந்த விஷயத்தை அதிகமாக கேட்டிருந்தோம். ஆனால் அதே மாதிரி மேனேஜ்மெண்ட்டுக்குமே இந்த விஷயம் தப்பாக கூட பட்டிருக்காது. டீம் மோசமாக ப்ளே பண்ணிகிட்டு இருந்தாங்க, சாகராத்தி உள்ளே வந்தால் சரி பண்ண முடியும், டீம் நல்ல பொசிஷனுக்கு போகும் அப்படிங்கிற நிலைமை இருந்துச்சு. ஸோ அந்த டிசிஷனை அவங்க எடுத்தது தப்பாக கூட இருந்திருக்காது அவங்க சைட்லேருந்து பார்க்குறப்ப. ஆனால் கோச் சைட்லேருந்து பார்க்குறப்ப இது ஒரு தப்பான விஷயம் தான். ஏன்னா ஒரு பிளேயர் இன்ஜுரி காரணமாக கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காரு, ஃபிட்னஸ் இல்லாத பிளேயரை உள்ளே ப்ளே பண்ண வைக்கிறது அவருக்கு தப்பாக கூட தெரிஞ்சிருக்கலாம். ஸோ ஃபைனலி இது வரைக்கும் நிறைய பேர் நம்ம சஞ்சீவ் பல்யான் சாருக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. பட் இதுக்கப்புறம் நிறைய பேர் தமிழ் தலாஸ் டீமோட மேனேஜ்மெண்ட்டுக்கும் சப்போர்ட் பண்ணுவாங்க. என்னோட ஒப்பீனியன் 2 பக்கமும் நியாயம் இருக்குது. 2 பேருமே ஒரு சில தப்புகள் பண்ணியிருக்காங்க. தமிழ் தலாஸ் டீம் சொன்ன ஒரு சில விஷயங்களும் இங்கே கரெக்டாக தான் இருக்குது. சாகராத்தி கிட்ட கேப்டன்சியை கொடுத்துருக்கணும். அவருக்கு இன்ஜுரி பிரச்சனை வந்திருந்தது, அது வேறு விஷயம். பட் ஆரம்பத்தில் யாருக்குமே தெரியாது இன்ஜுரிலாம் வரும் அப்படிங்கிற மாதிரி. ஆப்ஷனுக்கு அப்புறமே இந்த டிஸ்கஷன் போயிருக்கு. அப்போவே தமிழ் தலாஸ் டீம் சாகராத்திக்கு சப்போர்ட்டிவாக தான் பேசியிருக்காங்க. அது கரெக்டான ஒரு விஷயம் தான். ஏன்னா புதுசாக வந்த ஒரு பிளேயருக்கு கேப்டன்சியை கொடுக்கறத விட 3 சீசன் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்த கேப்டனுக்கு கேப்டன்சி கொடுக்கறது தான் கரெக்டாக இருந்திருக்கும். ஏன்னா புதுசாக ஒரு பிளேயர் வந்ததுக்கப்புறம் நல்லா பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரு பிளேயர்கிட்ட இருந்து கேப்டன்சியை பிடுங்கிறது தப்பான விஷயந்தான். தமிழ் தலாஸ் டீம் அதை கேட்டதில் தப்பு கிடையாது. ஆஸ் அ மேனேஜ்மெண்ட் சைட்லேருந்து கண்டிப்பாக அவங்க அதை கேட்டு தான் ஆகணும்.
மொயின் ஷஃபாக்கியை ப்ளே பண்ண வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்ன விஷயத்துலையுமே நியாயம் இருக்குது. நான் தமிழகத்தில் லாஸ்ட் டீம் அப்போ மோசமாக பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தாங்க. அதாவது ரைடிங்கில் பெருசாக சப்போர்ட் கிடையாது. 2 பிளேயர் மட்டும்தான் தனியாக ப்ளே பண்ணிட்டு இருந்தாங்க. பவன் ஷெராவத்தோட பர்ஃபார்மன்ஸ் முதல் மேட்ச்சில் பயங்கரமாக இருந்துச்சு. அடுத்த 2 மேட்சுமே கொஞ்சம் ஸ்லோவாயிட்டாரு. அர்ஜுனுக்கு பெருசாக சப்போர்ட் கிடைக்கல. அந்த சமயத்தில் மொயின் உள்ளே இருந்திருந்தால் கண்டிப்பாக டீம் நல்ல ஒரு சிச்சுவேஷனுக்கு வந்திருக்கலாம். எல்லாருமே அப்போ அதை தான் கேட்டுக்கிட்டு இருந்தோம். 3வது ரைடர் தேவைன்னு. மேனேஜ்மெண்ட் சைட்லேருந்து பவன் ஷெராவத்தை வெளியே உட்கார வைங்க, அர்ஜுன் தேஷ்வாலை வெளியே உட்கார வைங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லலை. ஒரு 3வது ரைடராக உள்ளே ப்ளே பண்ண வைங்க, அப்படி இல்லைனா பவன் ஷெராவத்தை கவர் பொசிஷனில் கூட ப்ளே பண்ண வைங்க அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க ரிக்வஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதுலேயுமே பெருசாக தப்பு இருக்கிற மாதிரி தெரியல. அந்த ரிட்டென்ஷன் விஷயம் தான் இங்கே பெரிய தப்பு. மேபி இதை கூட தமிழகத்தில் லாஸ்ட் டீம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கலாம். இந்த கான்ட்ராக்ட்லேயே அவங்க சொல்லியிருந்தாங்க, டீமோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எல்லாத்தையுமே நாங்கள் அவங்கக்கிட்ட சொல்லிட்டோம். என்ஒய்பி பற்றியும் ஆர்ஒய்பி பற்றியுமே ஃபுல்லாக நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரியுமே தமிழகத்தில் லாஸ்ட் டீம் அதில் சொல்லியிருந்தாங்க. ஏன்னா தமிழகத்தில் லாஸ்ட் டீம் நிறையவே பிளேயர்ஸை அவங்களாவே டெவலப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. 1 வருஷம் 2 வருஷம் கிடையாது, 3 வருஷம் 4 வருஷம்லாம் ஒரு பிளேயரை கொஞ்சம் கொஞ்சமாக க்ரூம் பண்ணி பெரிய பிளேயராக மாற்றிக்கிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட சமயத்தில் என்ஒய்பிலையும் ஆர்ஒய்பிலையும் எங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்க முன்னாடியே கூட சொல்லியிருக்கலாம் இதை பற்றி. அதை தான் அவங்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அப்படிங்கிற மாதிரியுமே மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அதே மாதிரி என்ஒய்பி ஆர்ஒய்பி விஷயத்தையுமே நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரியுமே பேசியிருந்தாங்க. மேபி நாங்கள் ஸ்கவுட்டிங் பண்ணிகிட்டு இருக்கோம், நாங்கள் ரிட்டென்ஷன் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி கூட அவங்க இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கலாம். இப்போ கடைசியாக பார்க்குறப்ப 2 பக்கமும் நியாயம் இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. தமிழகத்தில் லாஸ்ட் டீம் கேட்ட விஷயத்துலையுமே தப்பு கிடையாது, சஞ்சு பல்யான் சார் கேட்ட விஷயத்துலையுமே தப்பு கிடையாது. புதுசாக டீமுக்குள்ளே கோச்சாக உள்ளே வந்திருக்காரு. அப்படி இருக்கிறப்ப அவர்கிட்ட தான் முழு பொறுப்பையும் கொடுக்கணும். அதாவது ஒரு டீமை ரெடி பண்ண வேண்டிய பொறுப்பு எல்லாமே அவருக்கு தான் இருக்குது. யார் இருக்கணும், யார் இருக்கக்கூடாது, யாரை ரிட்டைன் பண்ணக்கூடாது அப்படிங்கிற எல்லாத்தையுமே அவர் தான் டிசைட் பண்ணணும். இவங்க ஸ்கவுட்டிங்கே பண்ணியிருந்தாலும் அதை டிசைட் பண்ண வேண்டியது ஒரு கோச்சோட கடமை தான். அண்ட் அதே மாதிரி இந்த ஸ்டார்டிங் 7 இந்த விஷயத்தில் மேபி மேனேஜ்மெண்ட் சைட்லேருந்து ரிக்வெஸ்ட் பண்ணால் தப்பு கிடையாது. பட் ஆர்கியூமெண்ட் பண்ணால் அது கண்டிப்பாக தப்பு தான். ஆர்கியூமெண்ட் பண்ணது மட்டும் இல்லாமல் இவங்க தான் எல்லா டிசிஷன்ஸுமே எடுத்திருக்காங்க, அனலிஸ்ட் தான் எல்லா டிசிஷனுமே எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது கண்டிப்பாக தப்பு. கேட்குறது தப்பு இல்லை, அதை எப்படி கேட்குறோம் அப்படிங்கிறது தான் இருக்குது. தமிழகத்தில் லாஸ்ட் டீம் இங்கே கொஞ்சம் அக்ரெஷனாக கூட பேசியிருக்கலாம் இவங்ககிட்ட. இல்லை பயங்கரமாக ஆர்கியூமெண்ட் பண்ணி அவங்களாவே டிசிஷன் எடுத்து அனலிஸ்ட்டாக எல்லா டிசிஷனையும் எடுத்து ஒரு கோச் மாதிரி டீமை கூட்டிகிட்டு போயிருக்கலாம். என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. இதுக்கு முன்னாடி இந்த விஷயம்லாம் தெரியாமல் இருந்துச்சு. எந்த பிளேயர் அந்த இன்ஜுரி காரணமாக வெளியே போனார், யாருக்கு பதிலாக பவன் ஷெராவத்தை வெளியே அனுப்புனாங்க, இப்படி ஒன்றுமே தெரியாமல் இருந்துச்சு. இப்போ ஒரு சில விஷயங்கள் தெரிய வந்திருக்கு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே காமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.